Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் மிளகு வறுவல் செய்ய போறோம். அதுக்கு பன்னீர் 200 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் மிளகு வறுவல் மிளகு தான் அதிகமாக இருக்கணும் காரத்துக்கு. மிளகாய் தூள் ஆட் பண்ண போறது இல்ல. ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை 3 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி போடுங்க. இந்த பன்னீர் மிளகு வறுவலுக்கு ஆனியனும் தக்காளியும் நிறைய போட்டிங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஆனியன் கொஞ்சம் வதங்குனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த டிஷ்ஷு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு 1 டீஸ்பூன் பட்டர் மசாலா பொடி போடுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீரை ஆட் பண்ணி பன்னீரில் மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் பன்னீரில் நல்லா கோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் போடாதனால காரம் தேவைன்னா மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பன்னீர் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த பன்னீர் மிளகு வறுவல் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.